ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம வந்து ஒரு பாசிப்பருப்பு சால்னா வச்சுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். தோசை, இடியாப்பத்துக்கெலாம், ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சட்னியும் ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் சட்னியும் உங்களுக்கு பாசிப்பருப்பு சால்னாவும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பாசிப்பருப்பை வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இதோட 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு, குக்கரில் வேக வச்சு 2 விசில் விட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இது தேங்காய், பச்சை மிளகா, கசகசா, சோம்பு, 2-3 முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு வேணுன்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் தாளிப்பில் போட்டுக்கிட்டேன். கடாய் வச்சுட்டு இதில் வந்து 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு 3 போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி மொக்கு எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு அந்த அரைச்ச விழுது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து வணக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து, ஏன்னா பச்சையாக இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த தேங்காயில் போட்டிருக்குறோம். பாசிப்பருப்பு சைடில் நான் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக உரித்து வச்சு கட் பண்ணியும் போட்டுட்டேன். இப்போ மல்லி, புதினா எல்லாம் போட்டு நமக்கு பாசிப்பருப்பு சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது இடியாப்பத்துக்கெலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் ரோஸ்ட் ஊற்றினேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த சால்னா, பாசிப்பருப்பு சால்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரிச்சாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் சட்னி நம்ம ஒன்று பார்த்துக்கலாம். நீங்கள் மாங்காயிலே நிறைய டிஷ் செஞ்சுருப்பீங்க. சாம்பார்லேருந்து எல்லாமே செஞ்சுருப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. வேர்க்கடலை வறுத்துக்கணும், ஒரு மாங்காயை கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகா, தேங்காய், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்து தோல் உரிச்சிட்டு, உளுந்தம்பருப்பு 4 ஸ்பூனு, வெங்காயத்தை வறுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு, வெங்காயம் ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயத்தை வணக்கி போட்டுக்கணும். 2 வரமிளகா, உப்பு, பெருங்காயம், இது புளியெல்லாம் தேவையில்லை, கருவேப்பிலை ஒரு அணுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொரகரப்பாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. துவையல் மாதிரி சாதத்துக்கு போட்டு பிசையினாலும் நீங்கள் வந்து சைடில் திக்காக அரைச்சிக்கோங்க. இதை நான் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. தளர்வாக வேணும்னாக்க இதை நான் வந்து ஊத்தாப்பம், கேரட்டு எல்லாம் போட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு, மல்லித்தலையெல்லாம் போட்டுட்டு, பெப்பர் போட்டு நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டு நான் ஊத்தாப்பம் ரெடி பண்ணியிருந்தேன். ஊத்தாப்பத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மாங்காய் சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காயில் நம்ம நிறைய செஞ்சுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி மாங்காயில் சட்னி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மாங்காயில் அது மாதிரி சாப்பிட்டதே இல்லை. நானும் ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேர்க்கடலை வச்சு செஞ்சு பார்ப்போம். ஆனால் அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு வந்துருச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்குங்க. நீங்கள்